இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டேஸ்டியான அண்ட் சிம்பிளான ஒரு டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அதுக்காக ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். தென் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் வந்து மெல்ட் ஆகட்டும். நெய் வந்து மெல்ட் ஆனதும் அதில் 2 பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி, தென் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுட்டு தென் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதும் அதில் வந்து நான் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளி ரொம்ப சீப்பாக கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம தக்காளி ரைஸ் வந்து நம்ம செய்யலாம். பட் வெறும் தக்காளி ரைஸாக செய்யும்போது நிறைய பேத்துக்கு பிடிக்காது. அதுக்காக நம்ம வந்து இதில் இன்னமும் ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அது என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்து இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கிறதுக்குள்ளார நான் வந்து இங்கே ஒரு 5 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதனால் வந்து நான் கம்மியாக தான் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்யணும் அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. தக்காளி வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதனோட பச்சை வாசனைலாம் போகட்டும். நான் வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை நல்லா நறுக்கி கழுவி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு, தென் கொஞ்சமாக வந்து மீல் மேக்கர் வந்து நான் சுடு தண்ணியில் கொஞ்சமாக வேக விட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்னாலே ஆல்ரெடி வந்து வெறும் தக்காளி சாதமாக நம்ம செய்கிறத விட இதில் வந்து உருளைக்கிழங்கும் மீல் மேக்கரும் போட்டு செய்யும் போது அதனோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கலரி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கிளறியாச்சு. நான் வந்து இதில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ 1 டம்ளர் ஃபுல்லாக வந்து ஊற்றிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு 1/2 டம்ளர் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா சாப்பாடு ரொம்ப குழஞ்சிடும். இந்த கம்மியாக ஊற்றிட்டோம் அப்படின்னா அடியில் வந்து தீஞ்சிரும். அதனால் கரெக்டாக வந்து தண்ணி வந்து ஊற்றுங்க. இப்போ வந்து இது கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. நான் வந்து இங்கே பாஸ்மதி ரைஸ் வந்து நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே பாஸ்மதி ரைஸை ஊற வைக்க மாட்டேன். ஊற வச்சேன்னா ரொம்ப குழஞ்சிடுங்கிறதுக்காக நான் வாஷ் பண்ணி அப்படியே போட்டுருவேன். அதை தான் நான் அந்த 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருந்தோம் இல்லையா, அதை தான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக எல்லா அரிசியும் வந்து போட்டு விட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ அரிசி எல்லாமே போட்டாச்சு. ஸோ எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லாவே வந்து கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் வேறு ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 1க்கு 1.5 தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து நல்லா கிளறி விட்டாச்சு. இதுக்கு ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வந்து விட்டுறலாம். நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 2 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் விட்டு நான் வந்து விசில் எல்லாமே போனதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளோட தக்காளி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ உதிரி உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அடியிலையும் பாருங்கள் தீயாமல் வந்து வந்திருக்கு. நம்ம வந்து தண்ணி இன்னும் கம்மியாக ஊற்றியிருந்தோம் அப்படின்னா அடியில் வந்து தீஞ்சிருக்கும். தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்திருந்தால் இன்னும் இந்த மாதிரி சாப்பாடு வந்து இருந்திருக்காது, ரொம்ப குழஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான எந்த ஒரு பிரியாணிக்குமே வந்து அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றினா தான் அதனோட பதமும் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்து வந்து ஊற்றுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தக்காளி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ தக்காளி ரொம்ப சீப்பாக தான் இருக்குது, எல்லார் வீட்லேயும் தக்காளி நிறையாவே இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.